காரணமானது அல்ல. கல்களை புரட்டி போடுகிறதான் ஈஸ்டர். உனக்கு விரோதமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும்ப்பான்னு ஒரு சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நான் நம்புகிறேன் அடுத்த அந்த நாளுக்குள்ள அவங்கள ஆண்டவர் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த பண்டிகை நாளில் உங்களை வாழ்த்துறேன். ஸோ காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்காக கல்கள் புரட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கல்கள், நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தரை கர்த்தர் ஏற்கனவே அங்கே, ஆமென், உங்க கண்ணு பார்க்கல, உங்க காது இன்னும் கேட்கல, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி எல்லாம் நல்ல ஆமேன் 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 அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. உங்க வீடு கட்டுறதுக்கான தேவைக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊழியத்திற்கான தேவைக்கான காரியங்களை கர்த்தர் செஞ்சு வச்சுட்டாரு. ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டாரு. ஆமேன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாருமே எழும்பி நின்று கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். நம்பர் 1, மனுஷனுடைய பலத்தினாலே தள்ள முடியாத கற்களை என் தேவன் எனக்காக தள்ளி போட வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்காக பெரிய கற்களை புரட்டி போடுகிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்பர் 3, முத்திரை போடப்பட்ட சீல் பண்ணப்பட்ட கல்லை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா? இந்த 3 வார்த்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க.